அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இந்த காலகட்டத்தில் நம்மளை அறிஞ்சும் அறியாமையும் நம்ம பல தவறுகளை செஞ்சுட்டு வரோம். நாம செய்யற இந்த பாவங்களுக்காக மனமுருகி அல்லாஹு தாலா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம கேட்குற ஒவ்வொரு துவாலையும் இஸ்திக்ஃபார் கேட்பது ரொம்பவே முக்கியம். ஏன்னா மலக்குல் மவுத் நம்ம ரூஹை எப்ப கைப்பற்றுவான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம செஞ்ச தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்காம நாம மவுத்தாயிட்டோம்னா நம்ம மறுமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்திக்ஃபார் கேட்பது மறுமைக்கு மட்டும் இல்ல, இம்மைக்கும் ரொம்பவே நல்லது. நாம ஒரு பாவத்தை நினைச்சு இஸ்திக்ஃபார் கேட்கும் போது அல்லாஹு தாலா ரொம்பவே மகிழ்ச்சி அடையறான். இதனால அல்லாஹு தாலா நம்ம வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறான். அதே போல நம்ம வாழ்க்கையில ரிசுக்கையும் அதிகப்படுத்துறான். இஸ்திக்ஃபார் ஓதி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கேட்கிற துவாக்களுக்கும் அல்லாஹு தாலா உடனே செவிசாய்ப்பான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சக்தி வாய்ந்த இஸ்திக்ஃபாரை பத்தி தான் பார்க்க போறோம். எவர் ஒருவர் இந்த இஸ்திக்ஃபாரை ஒரு முறை ஓதுவாரோ அல்லாஹு தாலா அவர் செய்த அனைத்து பாவங்களையுமே மன்னித்து விடுவான். அந்த நபர் போரை விட்டு பயந்து ஓடி விட்டிருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த நபரின் பாவத்தை மன்னித்து அருள் புரிவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு போர்க்களத்துல இருந்து ஒரு வீரர் பயந்து திரும்பி ஓடிவிட்டா அது எவ்வளோ பெரிய பாவம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பெரிய ஹராமான விஷயத்தையுமே அல்லாஹு தாலா இந்த ஒரு துவாவை ஓதி மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நம்ம தினமும் ஓத மறக்கவே கூடாது. அந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹில்லஸீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹில்லஸீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.